இன்னைக்கு இந்த சோடாவை தான் நாங்கள் போட்டு குடிக்க போகிறோம். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக குடிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம குரோம்பேட் பச்சைமலையில் இருக்கிற அந்த மலைக்கு போயிட்டு நம்ம மேலே போய் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோடா லெமனு அப்புறம் கொஞ்சம் சாட் மசாலாலாம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ஏற ஏற பார்த்தீங்கன்னா நாக்கெலாம் ஒரு சைடு தள்ளி இருந்தது. அப்புறம் ஒரு வழியாக மேலே வந்துட்டோம். வீட்டிலேயே லெமன்லாம் கட் பண்ணி உசாராக எடுத்துகிட்டு வந்தாச்சு. அப்புறம் இந்த வாட்டர் பாட்டிலில் பார்த்தீங்கன்னா அந்த லெமனையும் அந்த சாட் மசாலாவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம நண்பரை பார்த்தீங்கன்னா சோடா திறக்க சொன்னோம். சோடா திறந்த உடனே பொங்கிச்சு. ஏன்னா குலுக்கி எடுத்துகிட்டு வந்தனால பொங்கி போச்சு சோடா. அப்புறம் அதையும் பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி நல்லா ஷேக் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஷேக் பண்ணிட்டு அப்படியே குடிக்க ஆரம்பித்தேன். ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கேவலமான சோடா என் லைஃப்பில் குடிச்சதே கிடையாது. ஏன்னா அது வேறு ஏதோ மசாலா ஆட் பண்ணுறதுக்கு போல நாங்கள் வேறு ஏதோ மசாலா ஆட் பண்ணுறோம். நம்ம பையனுக்கு பார்த்தீங்கன்னா மூஞ்சி மாற்றம் சைடு. அப்புறம் ஒரு வழியாக வழி இல்லாமல் அப்படியே குடிச்சிட்டு அப்புறம் ரெண்டாவது ஒரு லெமன் இருந்ததில்ல அதை மட்டும் சும்மா நார்மலாக ஊற்றிட்டு அப்படியே வெறும் சோடா மட்டும் ஊற்றிட்டு சரி இது கீழே இறங்க பொறுமையாக குடிக்கலாம் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இறங்கும் போது குடிச்சிக்கிட்டே இறங்கணும். அப்புறம் இந்த பிளாஸ்டிக்லாம் எடுத்துக்கிட்டோம் கையில், ஏன்னா அங்கே போட்டு வந்தால் ஏதோ குப்பையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு கையோட. அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படியே கீழே இறங்கிட்டு வந்துட்டு இருந்தோம். அப்படியே குடிச்சிட்டு அப்படியே ஜாலியாக ஓடி வந்துட்டு இருந்தோம் கீழே. ஒரு வழியாக கீழே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குப்பை தொட்டியை தேடி போயிட்டு அந்த குப்பை தொட்டியில் நம்ம நண்பரை போட சொன்னேன். சரி அவனும் போய் போட்டு வந்துட்டான். அப்புறம் உங்களுக்கு நம்ம கண்டென்ட்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வரட்டா.